ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். ட்ரேடிங்க்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது எதுக்கு நம்ம வந்து நான் என்னுடைய ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு பிகினராக இருந்தப்போ நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன்னா, கேபிட்டல் என்னுடையது, என்கிட்ட கேபிட்டல் இருக்கு. ஸோ எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். டிசிப்ளின்னா என்ன, ஏன் அது வந்து எதுக்கு நமக்கு தேவை, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு சூட்டபிள் இல்லாத ஒன்று அப்படின்லாம் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் பிறகு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இந்த செல்ஃப் டிசிப்ளின், அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லைன்னா ஸோ நம்ம என்னது குடத்துல நம்ம தண்ணி மொண்டு ஊற்றணும்னா அது எப்படி வந்து ஃபுல்லாக ஆகாதோ, ஸோ அது கீழே வந்துட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த டிசிப்ளின் இல்லாமல் நம்ம ட்ரேடிங்கில் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் எவ்வளோ கேபிட்டல் வச்சு ப்ராஃபிட் பண்ணாலும் டெய்லி ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு நிலைக்காது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு குடத்துல வந்து நம்ம தண்ணியை வந்து நிரப்பணும்னா அது என்ன ஆகும், அந்த ஹோல் வழியா எல்லாமே போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிசிப்ளின் இல்லாம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் ப்ராஃபிட் பண்ணாலும் நமக்கு அந்த ப்ராஃபிட் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதை செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒர்க் வருது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம், நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல் ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்கை வாங்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மேலே பாஸ் இருக்காங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நமக்கு ஆர்டர் போடுவாங்க. நம்ம எப்போ முடிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும்னா இப்படி தான் இந்த ஒர்க்கை பண்ணணும்னா அதை நம்ம செய்வோம். அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இன்னொருத்தங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுது இல்லைங்களா. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நம்ம தான். அந்த ட்ரேடிங் ரிசல்ட்டுக்கு 100% நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளின் நம்மளை வந்து நம்ம டிசிப்ளினாக வச்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு ஓட்ட குடத்துல வந்து அந்த ஹோலை வந்து நம்ம அடைக்கிறோம்னு அர்த்தம். இந்த செல்ஃப் டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்ல நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ், இந்த ஹோலை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சரி பண்ணி அடைச்சிட்டோம். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வாட்டரை நிரப்பணும் அப்படின்னா நமக்கு அதில் என்ன இருக்கும், அந்த வாட்டர் வந்து அதில் ஃபில் ஆகி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் டிசிப்ளின் இந்த இடத்துல அப்படிங்கிறது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ப்ராஃபிட் பண்ணாலும் செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா ஒன் டேல நம்ம ஃபுல் கேபிட்டலுமே லாஸ் பண்ணிடுவோம். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே நம்ம தான். ஸோ இன்னைக்கு இவ்வளோ கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதில் வந்து முடிவெடுக்கிறதும் நம்ம தான். இன்னைக்கு இத்தனை ட்ரேட் எடுக்க போகிறோங்கிறதும் நம்ம தான். இந்த இடத்துல நம்ம பை பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணுறதும் நம்ம தான். ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு, ஸோ இந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்னு அதை செல் பண்ணிட்டு வெளியில் வர்றதும் நம்ம தான். அதே மாதிரி இந்த ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு டே ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாமல் இருக்க போகிறதும் நம்மளுடைய டெசிஷன் தான். ட்ரேட் பண்ணுறதும் நம்மளுடைய டெசிஷன் தான். எவ்வளோ லாட் வாங்க போகிறோங்கிறதும் நம்ம தான். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம தான் வந்து அங்கே பாஸ், நம்ம தான் வந்து அங்கே எம்ப்ளாயி, எல்லாமே நம்மளாம் இருக்கிறதுனால அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் அதை செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா கிரீன் கலரில் வந்து உங்களுடைய அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை எடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகிடும், உங்களுக்கு வேற ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூல் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதை பிரேக் பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த செல்ஃப் டிசிப்ளின். ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் வந்து மிகப்பெரிய லாஸ் மேக்கராக தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.